சின்ன வயசில் கிறிஸ்மஸ்க்கு போயிட்டு நைட் மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அப்போவே வர்றதுக்கு எங்கள் ஊருக்கு பஸ் இருக்காது எங்கள் பேரிஷ்லேருந்து. ஸோ மார்னிங் கிளம்பி வருவோம். 5 மணிக்கு வந்து இறங்கின உடனே உதயம் ஹோட்டலில் ஒரு போண்டா வாங்கி சாப்பிட்டுட்டு வருவோம். வேறு லெவலில் இருக்கும். அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஒரு சில விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு கடைசி வரை பாருங்கள். 1/4 கிலோ மைதா எடுத்துகிட்டு அது தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சோடா பவுடர் போட்டுட்டு 1 ஸ்பூன் சுகர் நல்லா ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் 1/2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி அதை வந்து பால்ஸ் பொரித்து எடுத்துக்கணும். இந்த சைடு சுகர் சிரப் பண்ணலாமா? பால் எடுத்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு கன்சிஸ்டன்சி தேவை கிடையாது, கரைஞ்சா போதும். பால்ஸ் எடுத்து போட்டு முடிச்சிருங்க.